இது வரைக்கும் நாங்கள் கேள்வி கேட்டோன்னே, பட் யூ வுட் ஹேவ் சம்திங் இன் யுவர் ஹார்ட் தட் யூ வாண்ட் டு போர் அவுட் டு அஸ் அண்ட் டு த லார்ஜர் ஆடியன்ஸ். ப்ளீஸ் டேக் சம் டைம் அண்ட் தென் வில் க்ளோஸ் tonight. உங்களுக்காக ஜிபிஎஸ் அண்ட் ஜெர்மன் வாங்க. வி வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் யுவர் லைஃப், பட் யூ கேன் போர் அவுட் வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட். இந்த ஊழியர்கள் நிறைய இப்போ எழும்பியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். காட் ஹஸ் ரைஸ்ட் மெனி ஊழியக்காரங்க, மெனி சர்வன்ஸ் ஆஃப் ஹிஸ். பட் நெட்வொர்க்கிங் இல்லாததுனால லாட் ஆஃப் டூப்ளிகேஷன். ஒருவர் வந்து அந்த ஒரு இணைப்பு இல்லாததுனால இவங்க செய்ததே நம்மளும் செய்துட்டு இருக்கோம். எல்லாரும் மேகசின் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் டிவிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் கேசட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து விடப்பட்ட நிறைய ஏரியாஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு சொன்னது போல ஒருவன் விதைக்கிறான், மற்றொருவன் இருக்கிறான். நான் தான் விதைப்பேன், நான் தான் அறுப்பேன் நினைக்க வேண்டாம். நீ விதைச்சிட்டு போ, இன்னொருத்தையும் இருக்கட்டும். மீன் கிடைக்குது, நிறைய கிடைச்சிருச்சு, என்ன செய்யணும்? மற்ற போட்டு அனுப்புங்க. அதர் போட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற பறவைகளையும் நிரப்புங்க. ஜான் த பேப்டிஸ்ட் ஜீசஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு மறைஞ்சிட்டான்ல, கொஞ்ச காலம் அவன் அவ்வளவுதான். அப்படி நம்ம எல்லாம் வந்து நம்ம வேலை முடிச்சிட்டோம்னு சொன்னா ஒதுங்கிடணும், அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஒதுங்கிடணும்னா என்ன, உலகத்தை விட்டே போயிடணும். உலகத்தை விட்டு போகணுங்கிறது இல்லை, நம்மளுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை இன்னொருத்தர் எடுக்க வரக்கூடிய சூழ்நிலையில நம்ம அதை ஒதுக்கிறோம். செட் அசைட். சித்தேரியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், அதனால உங்களை எல்லாரும் பிரயோஜனமா சொல்றேன். 1974 75 நாங்கள் போனோம் சித்தேரிக்கு. 75 தான் போனோம். அப்போ 2 கனடியன் யங் லேடிஸ் நர்சஸ் அங்கே மிஷினரிகளா 10 வருஷம் இருந்திருக்காங்க அதே மலையில. 10வது வருஷம் ஒரு கனியும் கிடைக்கலன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அப்போ வந்து அந்த குமுதத்திற்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இறங்கினாங்களாம். அதை நான் அந்த குமுதம் நான் வாசித்ததில்லை, அவங்க சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விளைவு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கினாங்க. அடுத்த வருஷமே நாங்கள் அங்கே போனோம். ஃபர்ஸ்ட் இயர்லேயே எங்களுக்கு வந்து 10 பேர் பேப்டிஸ்ட் எடுத்தாங்க. அப்போ நான் எங்கள் மிஷினரிஸ் சொன்னேன், வந்த வருஷத்திலே பெருசாக சாதிச்சோன்னு நினைக்காதீங்க, அவங்க விதைச்சாங்க, நம்ம அர்த்தம். ஃபர்ஸ்ட் மிஷன் ஸ்டேஷன்ல நாங்கள் கண்டுபிடிச்ச பாடம். இன்னைக்கு கூட்டங்களில் வந்து எல்லாரும் வந்தோடனே எத்தனை பேர் இன்னைக்கு கருத்துருக்கவங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கையை உயர்த்தின உடனே பட்டார்னு கேமரா அடிக்கிறது, இத்தனை பேர் அவன் அந்த ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை ஊழியக்காரங்க அந்த வேலையை செய்திருக்காங்க. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொரு.